எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது எங்களோட வீட்டில் எடுத்த பொங்கல் வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட 2 மாடு, 10-20 கோழி, ஒரு நாய் இருக்குங்க. இது நம்ம வீட்டில் வளர்த்துட்டு வரோம். கிராமத்தில் கொண்டாடும் முறையை தான் நான் இப்போ 1 by 1 சொல்கிறேன். எப்படி இருந்ததுன்னு பார்த்து நீங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாடு வளர்க்குற கொட்டைக்கு பக்கமே நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான அடுப்பு நம்ம அந்த இடம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுப்பு வெட்டி பானை கழுவி அதுக்கு நம்ம சுண்ணாம்பெல்லாம் அடித்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அப்பா தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே பூஜை போடுவார். அம்மா பக்கத்தில் குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பூசணிக்காய் குழம்பு. மோஸ்ட்லி சிட்டி சைடுனா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி தாங்க பார்த்துட்ருப்போம். இது பார்த்திங்கன்னா நார்மலான இந்த போகம் விளைஞ்ச அரிசியில் தான் பண்ணுவோம். புது அரிசி, பச்சரிசியில் தான் வைப்போம். ஸோ பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது நல்ல நேரம் இதெல்லாமே பார்த்து தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாங்கள் ஒரு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணது. முதல்ல பானையில் கொஞ்சமாக உப்பு போடுவோம். உப்பு போட்டு அதுக்கப்புறமா உப்பு நல்லா வெடித்து வந்த அப்புறம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வெறுமனே அது பொங்கல் வரும். ப்ளஸ் நல்லா பொங்கல் வந்த அப்புறம் அதிலேருந்து தண்ணியை பாதி எடுத்துட்டு அரிசி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டுருவோம். ஆக்சுவலி 2 பானையில் பொங்கல் வைக்கணும். ஸோ நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்ன்றதுனால நாங்கள் ஒரு பானையில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், பொங்கல் நல்லா நிரம்பி வழியுது. இப்போ தான் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கோஷமிட்டு இருப்போம். இந்த பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி அந்த மாதிரி ஒரு நம்ம கரண்டி வச்சு பாதியாக எடுத்துடலாம். இந்த சைடு பூசணிக்காய் குழம்பு அம்மா செய்கிறாங்க. பொங்கல் நானும் அப்பாவும் சேர்ந்து வைக்கிறோம். இந்த பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சில ஞாபகங்கள்லாம் வரும். ஸோ அது இந்த எருதுக்கட்டு, ஜல்லிக்கட்டு, இந்த மஞ்சு விரட்டு இதெல்லாம் ஞாபகம் வரும். இதில் ஸ்பெஷலாக இந்த வருஷம் எனக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, மெய்யழகன் படத்தில் வரும் இல்லைங்களா, காளை, அந்த மாதிரி இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் பொங்கல் வச்சு முடிக்க போகிறோம். ஸோ குட்டீஸ் 2 பேர் விளையாடிட்டுருக்காங்க. அப்பா, நான், அம்மா 3 பேரும் சேர்ந்து பொங்கல் வச்சு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் பானையை கொஞ்சம் பொறுமையாக இறக்கணும். ஏன்னா புது பானை ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அண்ணா பொங்கல் முடிஞ்ச உடனே இறக்கி வைக்கிறதுக்காக வந்தாங்க. ஸோ அவர் ரொம்ப சேஃபாகவே இறக்கி வச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் பொங்கல் முடிஞ்சாவே ஃபஸ்ட் ஆஃப் பொங்கலில் முடிஞ்ச மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த தோரணம் கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான், மாடு க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளை தான் பார்க்கணும். அடுத்து தோரணம் கட்டுறதுக்காக மா இலை அண்டு வேப்பலை இலை இது 2மே பறித்து கொண்டு வந்துட்டுருந்தோம். அதை நானும் அப்பாவும் இந்த தென்னம்பிரி இருக்குது இல்லைங்களா, ஸோ இதில் 1 by 1 ஒரு மா இலை அண்டு வேப்பலை மாற்றி மாற்றி நம்ம இந்த மாதிரி அப்பா போடுறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம போட்டு இடையில வைக்கோல், அதாவது எங்கள் ஊரில் காஞ்ச பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு லென்த்தாக ஒரு இது சரி பண்ணுவோம். அம்மா பக்கத்து அடுப்பில், வீட்டு அடுப்பில் வடை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த தோரணம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு புது கயிறுலாம் கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போது இந்த மாடு 2மே நம்ம கண்ணுக்குட்டியாக இருக்கிற போதுந்தே நம்ம தான் வளர்த்தது. இது நாய் பேர் ரோசி, நம்ம நாய் தான். இதுதான் ஃபஸ்ட்டு நாய் வளர்க்குறோம். நானுமே வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் அகைன் அம்மா வடை செஞ்சுட்டாங்களான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து மாடை நல்லா கழுவியாச்சு. கொஞ்ச நேரம் அது வெயிலில் நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்தது அதுக்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே பூசணும். அம்மா தான் எப்போவுமே மஞ்சள் வைப்பாங்க. ஏன்னா காலுக்கெல்லாம் வைக்கிற போது அது சில டைமில் உதைக்கும். அம்மான்றதுனால ஈஸியாக அலோவ் பண்ணும். இந்த மாடு பேர் கருப்பன். நான் வச்சுருக்கிறது இதனோட பேர். அண்ணா கொம்புக்கு பெயிண்ட் பூசுகிறாங்க. ஆக்சுவலி அதுவும் மஞ்சள் கலரே இருந்ததுனால கிளியராக என்னால் காட்ட முடியல. நம்ம மாட்டுக்கு இந்த டைம் பலூன் கட்டலை. ஏன்னா குட்டீஸ் 2 பேர் பலூன் கொடுக்கல, வாங்கிட்டு வந்ததை ஃபுல்லாக அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதனால் மாட்டுக்கு புது கயிறு, கரும்பு, அதாவது அது மாட்டோட கழுத்தில் கரும்பு, ஒரு சில ஊரில் கொழுக்கட்டை இதெல்லாம் கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊரில் பூ, கரும்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு கட்டுவோம். முன்னாடியெல்லாம் மாடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வச்சுட்டு இருந்தோம்.
ஏர் மாடுலாம் இருந்தது. இப்போ எல்லாமே படிச்சுட்டு வெளியூருக்கு வந்ததுனால வந்து மாடுனோட எண்ணிக்கை வந்து நம்ம இதில் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ வந்து 2 தான் இருக்குது. மாட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த தோரணம் கட்டுறதுக்காக வந்து 2 கரும்பு வந்து 2 சைட்லேயும் வந்து நிப்பாட்டி வைக்கணும். ஸோ நிப்பாட்டி வச்சுட்டு அதில் நம்ம அந்த மா இலையெல்லாம் கட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து எழுப்பி நிப்பாட்டணும். ஸோ அது வழியாக தான் வந்து மாடு வந்து உள்ளே வந்து புகுந்து அந்த சைட் போகணும். இதை தான் நம்ம வந்து பொதுவாக மாடு விடுறதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், இதில் தான் செம காமெடியாக இருந்தது. ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹைட்டாக கட்டணும். ஸோ ஹைட் வந்து பத்தல. வீட்டில் சேர் எடுத்துகிட்டு வாங்கினாலும் சேரும் யாரும் எடுத்துகிட்டு வரல. ஸோ அப்புறம் வந்து மாட்டுக்கு வந்து தீவனம் வைக்குவாங்க இல்லையா, ஒரு குண்டான் மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு தான் வந்து மேலே ஏறி நின்னேன். என் வெயிட்டு தாங்குமா தாங்காதுன்னு ஒரு சந்தேகத்திலே இருந்தேன். பட் நல்ல வேளை வந்து தாங்கிடுச்சு. 2 பக்கமும் அதை வச்சே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நானே வந்து கட்டிட்டேன். ஒரு சில டைமில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடத்துல வந்து மயிலெலாம் கூட இப்போ வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. பக்கத்தில் வந்து ஒரு சில ஃபேக்ட்ரிஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க. மேபி அதனால் கூட இருக்கலான்னு நான் வந்து நினச்சேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிக்கவே கிட்டத்தட்ட 1:30 மணி ஆயிடுச்சு. எனக்கு வேறு பயங்கர பசியாக இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி நாளில் வந்து இந்த ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபாஸ்டிங். ஸோ அது வந்து இருக்க சொல்லுவாங்க வீட்டில். பட் நான் யாருக்கும் தெரியாமல் போய் வடை போண்டா இதெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவேன். இந்த முறையும் அப்படி தான். மார்னிங் போன உடனே நான் வந்து வடை, காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து 2 எடுத்து வாயில் போட்டாச்சு. போட்டு தான் வந்து ஒரு பொழுது இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேலையை வந்து செஞ்சிட்டு இருந்தேன். அப்பா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பொழுது இருப்பாங்க. வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் வந்து அதில் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட சாணத்தில் வந்து இந்த நாய் பொம்மைன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடு எல்லாமே இருக்கும். பட் சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதில் வந்து வாழைப்பழம் நம்ம வந்து சொருவி வச்சு அதை வந்து நம்ம கையால் எடுக்கக்கூடாது. குனிஞ்சு முட்டி போட்டு டைரெக்டாக வாயால் எடுத்தோன்னா அதுக்கு உண்டான காணிக்கை வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க. 50 ரூபாயோ 100 ரூபாயோ அதை வந்து எடுத்துக்கலாம். அதை எடுக்கும்போது ஒரு சிலர் பின்னாடி இருந்து அழுத்திடுவாங்க, மாமன் மச்சான்ற முறையில். ஸோ அதனால் அதை வந்து பார்த்து விளையாடணும் இந்த விளையாட்டு. ஸோ இந்த டைம் எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து குட்டீஸ் தான் இருந்தாங்க. குட்டீஸில் வந்து இசைக்குமாரன் பெரிய குட்டீஸ், அவன் தான் இந்த டைம் வச்சு எடுத்துட்டு அமௌண்ட்டையும் வந்து எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பொலி கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2 டைம் சுற்றிட்டு அடுத்தது போட்டு வச்சிருந்த இந்த தளிகை சாப்பாடு இருக்குன்னா அது பசஞ்சு மாட்டுக்கு கொடுத்துட்டு 3rd ரவுண்டு ஆரம்பிச்சுட்டு மாட்டை விட்டுறது. அவ்வளோதான். அண்ணன் தம்பி 4 பேரு ஊரே மெச்சு பேசும் பாரு. கொண்டாட்டமே நிறையும் இது 1000 ஜன்னல் வீடு. பாண்டி நாட்டுல